கம்பராமாயணத்திலே மலைப்பாறையின் தோற்றத்தை கண்டு பேசுகிறார் ராமர். சொல்றாரு, சீதையே, செந்நிற பாறையின் மேல் பரவிய நீல ரத்தினங்கள் மேலே மூங்கில்கள் உதிர்ந்த முத்துக்கள் செவ்வானம் படர்ந்து மத்தியில் உள்ள கரிய மேகத்திடத்திலே ஒளிவிடுகின்ற நட்சத்திரங்களைப் போல ஒளிவதை பார் என்று ராமன் சொன்னார். இதை சொல்றார், இடந்தோறும் கிடந்து இமைப்பன எக்கிலம் செக்கர் படந்த வானிடை தாரகை நிகற்பன பாராய். சீதையே, பெரிய யானைகளையும் எடுத்து விழுங்கும் மலைப்பாம்புகள் தம்முடைய கொடுமையெல்லாம் அடங்கி முனிவர்கள் தம்மேறியேறி மலைக்கு செல்ல பிடியமைத்தது போல சுருண்டு சுருண்டு கிடந்திருப்பதை படுத்திருப்பதை பார் அப்படின்னு இந்த யானையை கூட விழுங்குகிற மலைப்பாம்புகள் உண்டு என்று அந்த மலையை பார்த்து ஒரு வர்ணனை செய்கிறார் கம்பர். இடிகொள் வேழத்தை எயிற்றொடும் எடுத்துடன் விழுங்கும் கடியமாசுனம் கற்றறிந்தவர் என அடங்கி சடைகுள் சென்னியர் தாழ்விலர் தாம் மிதித்து ஏற படிகளாம் என தாழ்வரை கிடப்பன பாராய். ராமன் சீதையும் லக்குவனையும் பாராட்டி சொன்னார். சீதையின் மெல்லிய பாதங்கள் வெம்மையான பருக்கை கற்களும் பொருந்திய காட்டிலே நடந்து வந்தன. ரொம்ப வெப்பமாக இருக்கிற காடு. என் தம்பியினுடைய கை கால் நாட்டி குழி தோண்டி கழிமாட்டி இலைவேய்ந்து சாலை சமைத்தன. உலகத்தில் ஒன்றுமில்லாத ஏழைகளுக்கு எந்த செயல்தான் அறியுது. அதனால் வேலை செய்யறதுக்கு கஷ்டம் நினைக்கக்கூடாது. எல்லாருக்குமே தான். ஒரு லட்சுமணுக்கு வந்தால் மட்டும் ஒன்றா மேவுகானம் இதிலையர்கோன் மகள் பூவின் மெல்லிய பாதமும் போந்தனும் தாவி எம்பிகை சாலை சமைத்தனம் யாவை யாதும் இலார்க்கையாதவே. ராமன் லக்குவனை பார்த்து கேட்குறான், தம்பி, நீ என்னோடு இணை பிரியாது இருந்தவனாயிற்று. சாலையமத்தல் முதலியவற்றையெல்லாம் என்றைக்கு நீ பழக்கினாய் என்று கண்ணீர் சொரிய ராமன் லக்குவனை பார்த்து கேட்டான். என்று சிந்தித்து இளையவர் பார்த்திரு குன்று போல குலவிய தோலினாய் என்று கற்றனை நீ இது போல் என்றான் தொன்று தாமரை கண்பானி சோர்கின்றான். தம்பி, நீ என்னோட தானே இருக்கிற. ஆனால் நீங்கள் இப்படிலாம் அமைக்கிற வேலையெல்லாம் சத்துக்கினே எங்கள் பார்க்க அழகாக கண்டு அண்ணனுக்காக எதையும் செய்கிறான். தெரியாத வேலையை கூட தெரிந்தது போல முயற்சி செய்து கற்று. அதுதான் ஒரு தம்பிக்கு அழகு. யாவரினும் பெரியவனாகிய ராமன் லக்குவனுக்கு தந்தை மகனுக்கு அறிவுரை கூறுவது போன்று நீர் சொல்ல இளையவன். செல்வத்தினால் வரும் இன்பத்திற்கு ஒரு எல்லை இருக்கிறது. ஆனால் அழிவற்ற பணிகளால் வரும் இன்பத்திற்கு அளவே இல்லை. ஆகையாலே பின்னால் வரக்கூடிய பெரிய நன்மையை கருதி நீ மகிழ்ச்சியோடு இரு என்று அண்ணன் சொல்லுகிறார். பின்னும் தம்பியை நோக்கி பெரியவன் மண்ணும் செல்வத்திற்கு உண்டு வரம்பு, இதற்கு என்ன கேடு உண்டு. இவ்வெல்லையில் இன்பத்தை உண்ணு மேல் வரும் ஊதியத்தோடு என்றார். தன் தாய்ப்பாட்டன் வீட்டிலிருந்த பரதன் வந்த தூதுவரிடத்திலே தந்தை முதலியோரின் நலனை தசரதன் நலமுள்ளவனா என்று கேட்டு ராமனும் லக்குவனும் வலியர் என்று சொன்னார். அவர்கள் ஆம் என்றாலும் அவர்களை வாழ்த்தி வணங்குபவனாய் அப்பா எப்படி இருக்கார், அடுத்து அண்ணன் தம்பி எப்படி வலியன் என்றவர் கூற மகிழ்ந்தனன் இலைகொள் பூனிலங்கோ எம்பிரானோடும் தொலைவில் செல்வத்தானோ என உண்டு என தலையின் ஏந்தினன் தாழ்த்தள கைகளே. வயலெல்லாம் அழகு நீங்கின ஆடவர்களின் தோள்களில் மாலை சோலைகளும் நெல் முதலிய பயிர்களும் பற்றி கிடந்தது. லக்ஷ்மி அங்குள்ள தாமரை மலரிலிருந்து நீங்கியதைப் போலவே அந்த நாட்டிலிருந்தும் நீங்கிவிட்டாள். ஏ துறந்த வயல் இளமைந்த தோல் தா துறந்தனம் தன் தலை நெல்லினும் நீ துறந்தன தாமரை நீ தேன பா துறந்தனன் பங்கைய செல்வியே. அந்த நாட்டின் முகமெல்லாம் பொலிவிழந்து காணப்பட்டன. மாடங்கள் அகில் புகையை இழந்தன. விளக்குகள் எல்லாம் சுடரை. மகளிர் கூந்தலெல்லாம் மலர் சூடுதலை இழந்தன. நகை இழந்தன வால்முகம் நாறு அகில் புகை இழந்தன மாளிகை உங்கள் சிகை இழந்தன தீவிகை தேமலர் தோகை இழந்தன தொகையர் ஒதியே.
அங்குள்ள ஊர்திகளை ஏறி செலுத்துபவர்கள் இல்லை. அதனால் தண்ணீர் இல்லாத ஆற்றைப் போல வீதிகளெல்லாம் பொலிவற்று கிடந்தன. ஏறுமாவும் களிரும் சீவிகையும் ஊரும் பண்டியும் ஊருணரின்மையால் யாருமின்றி எழில வீதிகள் வாரியின்றிய வாழுக ஆற்றினே. தந்தை எங்கே இருக்கிறார் என்று பரதனுக்கு கைகை அசுரர் வழியெல்லாம் தொலைத்து இந்த பூமியை காத்து வந்த அரசன் தேவலோகம் வணங்கும்படியாக சொர்க்கலோகம் அடைந்தார். அதற்காக நீ ஒன்றும் வருந்த வேண்டாம் என்று ஆனவன் உரை செய்ய அழிவில் சிந்தையால் தானவர் வழி தொலைத்து அவனி தாங்கிய தேனமர் தெரியலாம் தேவர் கைத்தொழ வானகம் எய்தினான் வருந்தல் நீ என்றார். மனு சக்கரவர்த்தி முதலாக தன் முன்னோர்களை பற்றி கூறும் கதைகளை பதுக்கிய தலைவனாகிய தந்தையே, இந்த உலகில் அனைவரையும் பிரிந்து போயினும் போக ராமனை நீ எப்படி பிரிந்து போனாய் என்று பரதன் குழப்பினான். முதல்வன் முதலிய முந்தையோர் பழம் கதையையும் பதுக்கிய தலைவர் கண்ணுடை முதல்வன் சிலைவீலின் தோன்மை நூறிய புதல்வனை சிலைவனின் உண்மை ஊறிய புதல்வனை எங்கனம் பிரிந்து போயினான். தவத்தாலே பெற்ற மகனுக்கு உலகம் முழுவதையும் அளித்து அவனுக்கு முடிசூட்டும் விழா சிறப்பையும் நீ கண்களால் காணப்பெறவில்லை என்று பரதன் ராமனை நினைத்து வருந்தினான். பற்றூறு தவத்தினில் பயந்த மைந்தற்கு முற்றுலகு அளித்து நீ முறையின் எய்திய கொற்றனல் முடிமான கோலம் காணவும் வெற்றிலை போலும் நின் பெரிய கண்களால். ராமனுக்கு முடிசூட்டுவதை பார்க்காமல் அப்பா நீ போய் சேர்ந்து அழறான் பரதன் என்று சொல்லி இந்த அளவிலே நாம் இன்றைக்கு நிறைவு செய்கிறோம். மீண்டும் மற்றொரு நன்றி, வணக்கம்.